என் அண்ணனுக்கு ஒரு பையன் இருக்கான். என் அண்ணனை பார்த்து இது விஷயமா பேசினா நல்ல வரணும் கிடைக்கும். பிரிஞ்சிருக்கிற குடும்பமும் ஒண்ணு சேரும். இந்த 30 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துராதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்திலயும் ஒண்ணு சேரலன்னா அப்ப எப்பதான் ஒண்ணு சேரும்? நான் சாகும் போதாவது என் அண்ணன் வீட்டுல இருந்து கோடி துணி வருதான்னு பாக்கலாம். கடல்ல படுக்க வேண்டியதானே, ஏன் தரையில படுக்கிற? என்ன உன் அண்ணன் வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொன்னதுனால கோவமா இருக்கியா? சலச்சி, நான் இந்த விஷயத்துல எந்த கௌரவமும் பார்க்கல. கௌரவம் பார்த்திருந்தா உன் அண்ணன் என்ன கோவமா பேசுனதுக்கு அப்பவே உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டிருப்பனா? விசாலாச்சி, உன் விஷயத்துல எனக்கு எந்த கௌரவமும் இல்ல. இத பாரு, இப்ப போய் உன் அண்ணன் முன்னாடி நிக்கிறது கூட நான் ரெடிதான். உன் அண்ணன் என்ன கோவமா பேசினாலும் ஏத்துக்குவேன். ஏன் கை நீட்டி அரைஞ்சா கூட நான் வாங்கிப்பேன். ஆனா உன்னை ஏதாவது கடுமையா பேசிடுவானு தான் நான் பயப்படுறேன். விசாலாச்சி, என் மனசாட்சி மேல ஆணையா நான் சொல்றேன். என் கௌரவத்தை நினைச்சு நான் யோசிக்கவே கிடையாது. 30 வருஷம் கழிச்சு போய் நிக்கிற உன்னை அவன் ஏதாவது காயப்படுத்திடுவானோன்னு தான் நான் பயப்படுறேன். இது பாரு, இதுக்கு மேல நீ ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் உன் இஷ்டம். என்னங்க 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 ஆச்சு? ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அடிபட்டுருச்சாங்க. நீங்க வாங்க, பார்த்து எந்திரிக்க கூடாது. இப்படி வாங்க, உட்காருங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து விசாலாட்சியோட அண்ணன் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாரு. 30 வருஷமா எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம இருக்கு. அதை பேசி சமாதானப்படுத்திட்டு வரலான்னு தான் போறோம். ஆளுக்கு நான் வரேன் நீ வரேன்னு போட்டி போட்டுட்டு குடும்பமா மொத்தமா போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சுப்பா, வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் அடுத்தடுத்து போறப்ப போய்க்கலாம். இப்ப நாங்க 3 பேர் மட்டும் போயிட்டு வரோம். அண்ணா, எனக்கு ஒரு டவுட். என்னடா? மாமா வீட்ல துளசி யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பவானி, ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கோம். இந்த கேள்வி எல்லாம் இப்ப தேவையா? தயவு செஞ்சு தேவையில்லாம இதெல்லாம் கேட்காதமா. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கேட்பாங்கல்ல, அதான் கேட்டேன். பவானி, நிச்சயமா சிவாவோட ஒய்ஃப்னு சொல்ல மாட்டேன், போதுமா? சரி சரி, நேரம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். ஏங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. ராசு, ஆமாப்பா, பார்த்து பேசு, நல்லபடியா முடிச்சிட்டு வா. சரிம்மா. சிவா போலாமா? துளசி போலாமா? போலாம். சரி விசாலாட்சி, வரோம். அம்மா சரி, வரமா? போயிட்டு வா. வரேன் பாட்டி, வரேன். போயிட்டு வா. உனக்கு என்ன பைத்தியமா? எப்போ அந்த துளசி தான் ஜோடி சேர்ந்து போய்கிட்டு இருக்கா, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தெரியாம தான் கேக்குற, அவ பொண்டாட்டியா நீ பொண்டாட்டியா? சிவாக்கு நான் தான் பொண்டாட்டி. நான் தான் பொண்டாட்டின்னு நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், மத்தவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுலயும் இந்த காவேரி விஷயம் வேற சேர்ந்துருச்சா, என்ன சுத்தமா சிவாவோட பொண்டாட்டியா யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் அப்பா உன்னை உள்ள மன்னிச்சு விட்டுட்டாருல, அப்புறம் என்ன? அங்கிள் மன்னிச்சுட்டாரு,
ஆனா சிவா மன்னிக்கிற மாதிரி இல்லையே. உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் மறுவேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சிவா சொன்ன மாதிரியே பண்ணா நல்லதா இருக்கும். நேர ரம்யாவை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிடலாம். வயித்துல குழந்தையோட இருக்க, உன்னை எப்படி டைவர்ஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத தங்கச்சி. என்னைக்கா இருந்தாலும் சிவா தான் உன் புருஷன். இங்க பாரு ஜனனி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த துளசியோட கை ஓங்கிட்டே போகுது. இப்படியே போக விட்டேன்னு வை, ஒரு நிமிஷத்துல சிவா ஏன் கழுத்துலதான் தாலி கட்டினாரு, நான் தான் அவரோட ஒய்ஃப்னு சொல்லி அவ இங்கேயே டேரா போட்டுருவா. அப்புறம் தழகிலா நின்னாலும் நீ அவளை வெளியே அனுப்ப முடியாது. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? எந்த விஷயத்திலயும் அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம பண்ணணும். அவ மேல என் அண்ணனும் அண்ணியும் வச்சிருக்கிற நம்பிக்கையை குலைக்கணும். இன்னைக்கு சமாதானம் பேச போறாங்களே, இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்புறம் அந்த துளசிய அம்மாவும் அப்பாவும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதுலயும் அண்ணியோட அண்ணன் பையனை காவேரிக்கு பேசி முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா உனக்கு இந்த வீட்டுல மரியாதையே இருக்காது. அண்ணனும் அண்ணியும் தம்பட்ட அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க துளசிய பத்தி, பாத்துக்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும், பாத்துக்கோ. இத பாரு ஜனனி, ஏதோ எங்க மனசுல பட்டது நாங்க சொல்லிட்டோம்.